DSK தகவல் சேனல். குட் ஈவினிங் மெம்பர்ஸ். ரைட், நேற்று சொன்ன விஷயங்கள் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஃபார்ம் ஸ்டாப் பண்ணியாச்சு. ரைட், யாரெல்லாம் இன்னைக்கு ஏதாவது சஸ்பெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு லாகின் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிடும். ரைட், ஸோ இன்கேஸ் நான் கண்டினியூ பண்ண தான் ட்ரை பண்ணேன். பட் எனக்கு சஸ்பெண்ட் வருது. பட் அதை நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னா, நான் சேல்ஸ் டீம் தான் கொடுத்தேன், ப்ரொமோஷன் டீம் தான் கொடுத்தேன், பட் எனக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு லாக் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் தரப்புல இருந்து பார்க்கும்போது அப்படி தான் சொல்லுவீங்க. பட் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுங்கிறது எஸ்பிஐக்கு தெரியும். ரைட், ஸோ மிஸ்டேக் நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத நாளைக்கு நான் சொல்கிறேன். ரைட், ஸோ நாளைக்கு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு ஆஃப்டர்நூனே உங்களுக்கு பேங்க் டீடைல் அப்டேட் பண்றதெல்லாம் கொடுத்தாச்சு. நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கல. அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்றது தெரியும். அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காதவே கிட்டத்தட்ட ஒரு 13,000 பேர் என்ன பண்ணிருக்கீங்க, ஆக்டிவா இருக்கிறவங்க 13,000 பேர் என்ன பண்ணிருக்கீங்க, உங்க பேங்க் டீடைல கரெக்ஷன் பண்ணிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் பார்த்து 13,000 பேர் மட்டும் கரெக்ஷன் இருந்ததா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா எல்லாரும் பண்ணணும் அவசியம் இல்லை. யாருக்கு ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்னதான், எஸ்பிஐல இருக்கிற பேங்க் டீடைல், பேன் கார்டு டீடைல் நீங்க எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு பேங்க் டீடைல், ஒரு பேன் கார்டு டீடைல் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 6 ஐடிக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். மேக்ஸிமம் 6 ஐடிஸ். ரைட், அதுக்கு மேல யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது, அவ்வளவுதான். சரிங்களா? இந்த மேக்ஸிமம் 6 ஐடிஸே பாத்தீங்கன்னா பர் இயருக்கு 30,000க்கு மேல நீங்க ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய டிடிஎஸ் சார்ஜஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதையுமே நான் இங்க சொல்லிடுறேன். சோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஐடிக்கு ஒரு பேன் கார்டு அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. முடியாத பட்சத்துல வேற யூஸ் பண்ணுங்க. ரைட், இன்கம் வருது, டிடிஎஸ் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நாங்க இன்ஃபர்மேஷன் அப்ப ஸ்பாட்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம். அப்படி இன்கேஸ் பிடிக்கிற மாதிரி இருந்தா என்ன ஏதுன்றதா நம்ம டிடிஎஸ் பே பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, இந்த மந்த் நீங்க அதிகமா ஏர்ன் பண்ணிருக்கீங்க ஒரு பேன் கார்டுல, சோ அப்போ உங்களுக்கு டிடிஎஸ் அதிகமா பிடிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கறத இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சோ அதனால ஒரு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பேங்க் டீடைல்ஸ் அண்ட் பேன் கார்டு டீடைல்ஸ் அப்டேட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் பிளஸ் எவ்வளவு லிமிட், என்ன யூஸ் பண்ணலாம், என்ன யூஸ் பண்ண, எத்தனை ஐடி யூஸ் பண்ணலாம், எத்தனை ஐடி யூஸ் பண்ணக்கூடாது, அதிகமான ஐடிஸ் யூஸ் பண்ணா என்ன இஷ்யூஸ் வரும், இதெல்லாம் சொல்லியாச்சா? ரைட், ஸோ நாளைக்கு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் வரும். நான் இதையும் அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்றது இல்லை. ரைட், உடனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதான் வேணாம்னு சொல்ற விஷயங்களை மறுபடியும் செய்யுங்க. இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து எப்ப வந்துச்சுன்னே தெரியாத அழகா அப்டேஷன் நாங்க மூவ் பண்ணியாச்சு. நிறைய பேர் ரிலாக்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இப்போ நான் சொல்லிட்டேன், டிவியில் உட்காந்து பண்ணுங்க. இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் இவங்களே சொல்லலாம் தான் இருந்தேன். பட் இந்த டைம்ல கொஞ்சம் அவ்வளோ யாரும் கவனிக்க மாட்டீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் இந்த நைட் டைம்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சேஞ்சஸ் பண்ணுவீங்க. அதனால இந்த டைம் சொல்றேன். ஸோ நாளைக்கு வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகும். அந்த வித்ட்ராவல் ரிக்வெஸ்ட் ப்ராசஸ் ஆகும்போது கண்டிப்பா நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ரைட், ஸோ நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ டிடெக்ஷன் இருக்கும், யாருக்கு எவ்வளோ டிடெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறது நான் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். எல்லாமே கொடுக்குறேன். கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பட் உடனே ஒரு ஆடியோ கேட்ட உடனே கரெக்டாக ஓடாம கொஞ்சம் பொறுமையாக ஒரு 2 hours 3 hours நீங்க ஆடியோ கேட்டதுல இருந்து 2 hours 3 hours மூவ் பண்ணுங்க. பொறுமையா ட்ரை பண்ணுங்க. அதே ஆடியோ நோட்டீஸ் பண்ண வந்துச்சுன்னா அடுத்த ஒரு ஒர்க்கிங் ஹவர்ஸ், அதாவது டே டைமா இருந்ததுன்னா ஒரு 2 to 3 hours ஆடியோ கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாருக்கும். ஓகே, தேங்க்யூ.